காவியம் பாடவா காதலே. ஏங்க இந்த பக்கம் வாங்க. யோ அந்த பக்கம் போனீரு, மனுஷியா இருக்க மாட்டேன். ஏங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, இங்க வாங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணும். யோ ராசாத்தி பத்திரிக்கை தானே, ஒரு தடவை கொடுத்துட்டு வந்துருக்கேனே. அவ கூட சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னைய உரிமை இருக்கு? என்ன ராசாத்தி தெரியாத மாதிரி கேக்குறா? ஏங்க இப்ப வருவீங்களா வரமாட்டீங்களா? ஐயே என்னது சண்டை ராசாத்தி, இவ என்ன நித்தமோ வந்தாவும் புருஷனை கூட்டிட்டு கிடக்கா. ஏதோ பத்திரிக்கை வரணும் தானே கூப்பிட்டியா விடா. எதுக்கு நீ பிடிச்ச பிடிவாதத்துல நிக்க ராசாத்தி? மைனி ஏன் புருஷன் எதுக்கு இவ கூட சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்கணும்? இங்க பாருங்க, அவர் எனக்கு புருஷன் தான். நானும் அவரும் சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏங்க இங்க வாங்க. ஏய் என் புருஷனை கூப்பிடாத ராசாத்தி. எங்க கூப்பிட்டிய பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு தானே. ஒரு நிமிஷத்துல உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? அவ காலத்துல தாலி கட்டவே அனுமதிச்சா, ஒரு பத்திரிக்கை கொடுக்கிறதுல உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும் ராசாத்தி? கொடுத்துட்டு போட்ட வீடு. மைனி சும்மா இரு ராசாத்தி, கொடுத்துட்டு போட்டோம். ஏங்க அதான் சொல்லிட்டவள, வாங்க. மீனு குட்டி, யோ பத்திரிக்கையை கொடுக்கதா ஒரு நிமிஷம் விட்டுருக்கேன், தூய பாட விடல. கொடுத்துட்டு இந்த பக்கம் வாரோம். ஏங்க வாங்க சேர்ந்து பத்திரிக்கையை கொடுப்போம். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், நம்மள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன திமிர்ல பேசியவா? பூச்சை மாதிரி இருந்தா இப்ப புலி மேல பாயிரா. என்னமோ என்கிட்ட என் புருஷன் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சு வாழுங்கன்னு சொன்னா, இப்ப எதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டியா? இவனு குதிச்சுக்கிட்டுல விழுந்துச்சு ஓடியா. அவ போட்ட இவரை வச்சுக்கிடி. எக்கா எங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. சரி தம்பி வந்துறியா? இந்தாங்கக்கா பத்திரிக்கையை வாங்கிடுங்க. சரி தம்பி. செல்லம்மா வாங்க, நீங்களும் என் பிள்ளை கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். குடும்பத்தோட வந்துருங்க. நான் இல்லாமலையா முதல் ஆளா வந்துருவேன். என் மக கூட இங்கதான் இருக்கா. அப்படியா? ஆமா ஆமா, மருமக இங்க இல்ல, அவிய வீட்டுல இருக்காவ. அவளுக்கு நான் ஒரு போன் போட்டு சொல்லிருக்கேன், உடனே வந்துருவாவ. அப்படியா? சரி இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிடுங்க. செல்லம்மா கல்யாணத்துக்கு வந்துருமா? சரிதா, நான் இல்லாமலையா முதல் ஆளா வந்துருவேதா. அது இனி உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். சரிம்மா. ஏங்க அடுத்த பத்திரிக்கை அக்காவுக்கு தான் கொடுக்கணும், கொடுப்போமா? நீ முதல்ல கொடு மீனு குட்டி, நான் பின்னாடி கொடுக்குறேன். ஏங்க ஒரு பத்திரிக்கை தான் கொடுக்கணும். பரவாயில்ல மீனு குட்டி, நீ கொஞ்சம் இப்படி வாயா. ஏக்கா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆமா வந்துருங்க. என்னது? வந்துடலாம் ராசாத்தி, பத்திரிக்கையை வாங்கிக்க. இந்த மாதிரி கேவலம் எங்கேயும் நடந்தது இல்ல. பொண்டாட்டிக்கு பூசகார வந்து பத்திரிக்கை கொடுக்காது. ராசாத்தி அக்கா என்ன செய்ய, அப்படி சூழ்நிலை வந்துருச்சு. உங்க பிள்ளை கல்யாணத்துக்கு அவர் பத்திரிக்கை தராரு, அவர் பிள்ளை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தராருக்கா. செல்லம்மா இல்லக்கா, உள்ளது சொன்னேன். ராசாத்தி அக்கா இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க, குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க. குடும்பத்துக்கு நான் எங்க போவேன்? என் புருஷனை தான் நீ பறிச்சு வச்சிருக்கியே. நான் பறிக்கவும் இல்ல பிடுங்கவும் இல்ல, என் உரிமையை தான் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இந்தாங்கக்கா பத்திரிக்கை, கல்யாணத்துக்கு வந்துருங்க. வாங்கிக்கங்க. குடி. யாருக்காக வரலனாலும் சில பேரை கவனிக்கிறதுக்காக வர வேண்டியிருக்கு. அதான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சுல, இந்த பக்கம் வாங்க. ஏங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. நான் சரோஜா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். சரோஜா உள்ள ரூம்ல தான் இருக்கா, தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன், போமா. சரி. ராசாத்தி என்ன எதுக்கு ஒரு மாதிரி பார்க்கணும்? ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யாம தான் இவ்வளவு தைரியமா இந்த வீட்டுக்குள்ள வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காளோ? கொட்டின பொண்டாட்டினா எனக்கே நீர் பத்திரிக்கை தரீரு. இந்த கேவலம் எங்கேயா உண்டு? ராசாத்தி இது எனக்கு அவ்வளோன்னு நினைக்கா, சந்தோஷமா எடுத்துக்க ராசாத்தி. யாருக்கும் கிடைக்காத குடுப்பணும் உனக்கு கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு இது சொல்ல வெக்கமா இல்ல? ராசாத்தி அதான் நடந்தது நடந்து போச்சு வீடு, எதுக்கு மேல் கொண்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா? மைனி அவ எப்படி மைனி இந்த வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை தரலாம்? நான் இந்த வீட்ல பிறந்த பிள்ளை, எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு வந்துட்டோ? இல்ல ராசாத்தியா வந்து சாரஜா பிள்ளைக்கு சொந்தக்காரி இல்ல, அந்த உரிமையில தான் பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பா. நீ அதெல்லாம் தப்பா நினைக்காத ராசாத்தி. எதுவும் சரியில்லை மைனி, நீங்களும் வர வர மாறிட்டு வரிய. ஐயா அப்படிலாம்
போமா? போலாம் மீனுக்குட்டி. என்னது? இல்ல ராசாத்தி, அவங்க போட்டுமான்னு கேட்ட மாதிரி இருந்தது. கேக்கும்யா, உமருக்கு எல்லாம் கேக்கும். அதான் பத்திரிக்கை கொடுத்தாச்சுல. போ போ, உன் வீட்டுக்கு போ. இங்க பாருங்கக்கா, என்ன எங்க சொந்தக்காரங்களுக்குலாம் நாங்க பத்திரிக்கை கொடுக்க போக வேண்டியிருக்கு. தெரிஞ்சவியா ஏகப்பட்ட பேர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும். நான் மட்டும் இப்படி தனியா போய் கொடுத்தா நல்லா இருக்காது. அவரையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன். ஏங்க வாங்க, இங்க இருந்து கோலம் எடுத்து வெளியே வச்சியே, அப்புறம் என்னைய நீங்க வேற மாதிரி பாப்பியே. ஏங்க வாங்க போவோம், டைம் ஆகுது. மீனுக்குட்டி. ஐயோ, என்னையா குட்டிக்கிட்டீங்க? மீனா, நீங்க இந்த ஊருக்குள்ள யாருக்காவது பத்திரிக்கை கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வாங்குங்க. அதுக்கு பிறகு வேற எங்கேயாவது போனா வாரேன். யோ, எங்கேயும் போக முடியாது. ஏங்க நேராவது வாங்க. ஏய், சொல்லிட்டானே இருக்கேன், என் புருஷன் எங்கேயும் வர மாட்டாரு. இப்படிலாம் வீட்டுக்கு வந்து கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். என்னமா அன்னைக்கு ரொம்ப நல்லவ மாதிரி பேசினா, என் புருஷன் என் கூட இருக்கட்டும் தானே சொன்னா, இப்ப எதுக்கு என் புருஷனை கூப்பிட்டியா நீ? இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், அவரு எனக்கும் புருஷன் தான். நான் என்ன தினமும் வந்து என் கூட இருங்கன்னு கேட்டேன். அவரை பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் என் கூட வாங்கன்னு கூப்பிடுறேன். இதுக்கே நீங்க விடலன்னு வச்சுக்கோங்க, பிறகு என்னோட உரிமை எல்லாத்தையும் நான் கேட்பேன். என்ன கேப்பா? என்ன கேப்பா? சபாஷ், சரியான சண்டையில இருக்கு. இந்த தொப்பி மண்டையருக்கு இவ்வளவு கிராக்கியா? அந்த அம்மா குத்து பிடிக்குது, இந்த அம்மா குத்து பிடிக்குது, மாறி மாறில குத்து பிடிக்காவே. இதுக்கு பார்க்கும்போது என் புருஷன் சரத்துக்குமார் எவ்வளவோ மேலு. சித்தி, எதுக்கு அவியல அப்படி பேசுறிய? சித்தப்போட ஒய்ஃப் தானே அவங்களும். ஏதோ சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க தானே கூப்பிடியாவே. கொஞ்சம் அனுப்பி விடுங்களா, போயிட்டு வரட்டுமே. மைனி, இந்த விஷயத்துல நீங்க சும்மா இருந்துருங்க. எனக்கு தெரியும் எங்க அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு. இங்க பாரு, என் புருஷன் வர மாட்டாரு. நீ கிளம்புறதுக்கான வழியை பாரு. ராசாத்தி. என்ன? ஒண்ணு இல்ல ராசாத்தி. ஏங்க, இப்ப நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா? மீனுக்குட்டி, நீ போய் பத்திரிக்கை கொடு மீனுக்குட்டி. நான் வாரேன். என்ன சொன்னீங்க? நான் வரலன்னு சொன்னேன். அதான் அவரே சொல்லிட்டார்ல, வரலையா? கிளம்பு. ஏங்க வர மாட்டீங்களோ? சரி, நான் போறேன். மீனு, மீனு, மீனுக்குட்டி. ரொம்ப மீன் பிடிக்காதீங்க. என்ன குளிர் விட்டு போச்சு? இல்ல ராசாத்தி, ஒத்தையில போறாங்கல்ல. அவ ஒத்தையில போறாளோ இல்ல ஊரை விட்டு போறாளோ, அது அவ இஷ்டம். நீர் எதுக்கு கூப்பிடுறிய? உள்ள வாங்க. வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வர ராசாத்தி. ஏன் வந்தவங்களுக்கு போக தெரியாது? உள்ள போங்கன்னு சொன்னேன். சரி ராசாத்தி. சித்தி, நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. அவி இப்ப எங்க கூப்பிட்டுட்டாவ? பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தானே கூப்பிட்டாவ. அவிய காலத்துல தானே சித்தப்பா தாலி கட்டியிருக்காவ. இதுக்கு கூட நீங்க அனுப்பலன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்க மாமாக்கு தெரிஞ்சுனா ரொம்ப வருத்தப்படுவாவ. உங்க மகா பிரியங்கா எங்க அத்தை வீட்டுல தான் இருக்காத, ஞாபகம் வச்சிடுங்க. என்ன மிரட்டியோ? உன் புருஷன் ரெண்டாவது எவ்வளவு ஒருத்தியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உனக்கு என் கஷ்டம் என்னன்னு புரியும். இப்போ சொகுசா மகாராணி மாதிரி இந்த வீட்டுல இருக்கால, அதனால உனக்கு ஒண்ணும் புரியாது. தலைகால் புரியாம தான் ஆடிட்டு கிடப்ப. நீ எல்லாம் வந்து எனக்கு புத்திமதி சொல்லாண்டா. என் புருஷன் எங்க போனா எங்க வரணுங்கிறத நான் பாத்துக்கிட்டேன். யார வந்து என் விஷயத்துல மூக்க நலைக்காண்டா. சத்தியாவ அப்படி என்ன சொல்லிட்டா? நீ தான முதல்ல தாலி கட்டதுக்கு விட்டு கொடுத்தா. எதுக்கு இப்ப மாசமா இருக்க பிள்ளைய ஏசிட்டு கிடக்கா? மைனி, என் விஷயத்துல யாரும் தலையிடாண்டா. என் வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இவெல்லாம் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் அவனுக்கு குறைஞ்சு போயிடல. என் பிள்ளை வாழ்க்கைக்காக தான் அவரை தாலி கட்ட விட்டேன். சும்மா சும்மா வந்து கேட்ட உடனே என் புருஷன் அவளுக்குலாம் விட்டு கொடுக்க முடியாது. சாராஜா, அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாமா. நீ எதை நினைக்காத, உள்ள போமா போ. சரிதா. குழந்தை போ. என்னாச்சு? எதுக்கு இப்படி இருக்கா? ஏன் அப்படி இருக்க கூடாது? நான் நல்லா தான் இருக்கேன். அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒன்னும் அலையல. எங்க இங்க திரும்பி பாப்போம். நல்லா பாத்துக்க, நான் எங்க அழியே? நான் வரும்போது நீ அழுதுகிட்டு தான் இருந்தா. என்ன பிரச்சனை உனக்கு? என் புருஷன்ட்ட ஒன்று கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்ட்டாரு, அதான் அப்படி இருக்கேன். என்ன கேட்டா? அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நீ எதுக்கு என்ன கூட குந்தா? தங்க குளிச்சு போட்டிருக்கா, நீ என்கிட்ட வந்து முன்னாடி முன்னாடி காமிக்கிறியோ? நான் ஒன்னும் அப்படி காமிக்கலாம் வரல. இது அத்தை வாங்கி தந்தது, அதுவும் நான் கேட்கவே இல்லை. உனக்கு மட்டும் எல்லாம் வாங்கி வாங்கி தரவ, எனக்கு இந்த வீட்டில் ஒரு பொருள் வாங்கி தர வழக்கம். நான் கேட்டா கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓ, கொஞ்சம் குளிச்சுக்கு தான் அழுதுட்டு இருக்கியோ? நான் ஒன்றும் அலையிலையா, சும்மா தான் இருக்கேன்.
எதுக்கு இப்படி பண்ற? உனக்கு கூட 15 பவுன் கல்யாணத்துக்கு போட்டவளா? நீ தான் நகை பொருளுக்குலாம் ஆசைப்பட மாட்டாளா? பிறகு எதுக்கு இப்படி இருக்கா? நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஆனா தங்க கொலுசு நான் போட்டதே இல்லைல்ல. எனக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நான் மூத்த மருமகள்லாம் நான் வெளியே போனா எல்லாரும் கேட்பாவேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, அது இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒன்று கேட்க தான் வந்தேன். என்ன கேட்கணும்? செல்லம்மா சித்தி இன்னைக்கு எனக்கு அத்தட்ட ஜூஸ் போட்டு கொடுத்து விட்டாவ. ஐயோ, ஆமா, என் குழந்தைய கலைக்க தான் ஏதோ திட்டம் போடியாவ. அவிய 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவியல துரத்தணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. நானா? என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. உனக்கெல்லாம் எந்த உதவியும் செய்ய முடியாது.